வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு பீரியாடிக்கல் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற சாம்பியன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படமே 1940 கடைசியில, அதாவது ஹைதராபாத் இந்தியாவோட இணையறதுக்கு முன்னாடி தான் படத்தோட கதைக்களமே மூவ் ஆகுது. செகந்திராபாத்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹீரோ ரோஷன் மேக்கா ஒரு திறமையான கால்பந்து வீரரா இருக்கிறாரு. அவருக்கு லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய கிளப் அணிக்காக போய் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கனவும் இருக்குது. ஆனா விதி அவரை பைரன்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்குது. அங்க மக்கள் ரசாக்கர் படையினரால துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு திறமையான கால்பந்து வீரர் எப்படி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியா மாறுறாரு அப்படிங்கிறதையும், கால்பந்து விளையாட்டை வச்சு அடக்குமுறைய அவரு எப்படி எதுக்குறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல லீடா நடிச்ச அனஸ்வர ராஜன் ஆகட்டும், ரோஷன் மேக்கா ஆகட்டும், பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணி தான். 1940 செகந்திராபாத் ஆகட்டும், கிராமப்புற அழக இவங்க ஆர்ட் ஒர்க் மூலமா கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல ஆர்ட் ஒர்க் வந்து பிரமாதமா இருக்குது. படத்துல மிக்கி ஜே மேயரோட இசை நல்லாவே இருக்குது. படத்துல வர கிரா கிரா பாடலாகட்டும், போர் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு வர பின்னணி இசையாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் ரொம்ப கலர்ஃபுல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பீட்டர் ஹெயின் தான் ஸ்டண்ட் டைரக்டரா இருக்கிறாரு. படத்தோட இடைவெளியில வர ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட குறைகள்னு பார்த்தா, இந்த படத்துல கே மேனன் தான் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. இவர மாதிரியான திறமையான நடிகரை இந்த படத்துல இன்னுமே இவங்க கொஞ்சம் நல்லாவே பயன்படுத்தி இருக்கலாம். இந்த படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். படத்தோட முதல் பாதியோட திரைக்கதை பொறுமையா தான் மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு படமாவே இருந்தாலும், படத்துல ஹீரோவுக்கும் மக்களுக்கும் இடையேயான எமோஷன் பாண்டிங்க இன்னுமே இவங்க கொஞ்சம் ஆழமா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்தோட திரைக்கதையை பார்க்கும்போது, இந்த படம் கால்பந்தை பேஸ் பண்ண ஒரு படமா இல்ல போராட்டத்தை பேஸ் பண்ண ஒரு படமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.